ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி. ஏசாயா 30:1. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஏசாயா 30வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அநேக விஷயங்களை தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிறார், எச்சரிக்கிறார். அதாவது இந்த 30வது அதிகாரத்தை வாசிக்கும் போது மிகவும் மனசு உடைஞ்சு போகிறோம். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் தேவனை சார்ந்தில்லாதபடிக்கு, தேவன் மேலே நம்பிக்கை வைக்காதபடிக்கு, தேவனை பற்றி கொள்ளாதபடிக்கு, தேவன் மேலே ஆதாரப்படாதபடிக்கு, தேவனிலே நிலைத்திருக்காதபடிக்கு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எகிப்துக்கு போகிறார்கள். எகிப்தின் வீரர்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறார்கள். எகிப்தினுடைய குதிரைகள் மேலே அவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணுகிறாங்களாம். ரெண்டாவது, என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறார்கள். 2 விஷயம் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணுறாங்க, நான் என்னுடைய ப்ரெசன்ஸ் இல்லாமல் அவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி அவர்கள் விரும்புகிறாங்க. ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆலோசனையை அவங்க கேட்காம இருக்கிறாங்க. மூன்றாவது, என்னுடைய ஆவியை அவங்க விரும்பலை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி இந்த பிள்ளைகளை போல தான் நம்ம நிறைய நேரத்தில் இருக்கிறோம்ல. தொடர்ந்து பாவம் செய்து பாவத்தோடு பாவத்தை நம்ம கூட்டி கொண்டே போய் கொண்டிருக்கிறோம். இந்த மக்களை போல ஆண்டவர் எச்சரித்து, ஆண்டவர் நமக்கு உணர்த்தி நம்ம கேட்காம போயின்னு இருக்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, அவங்க பாவத்தோடு கூட பாவத்தை கூட்டும்படியாக அவங்க ஆசைப்படுறாங்களாம். அப்போ ரெண்டாவது சொல்ல காரியம், என்னை இல்லாமல் ஆலோசனை பண்ணுறாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எதை செஞ்சாலும் தேவன்கிட்ட நம்ம ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை, திருமண விஷயமாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாக இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸு, சின்ன காரியம். நீங்கள் ஏதாவது ஒரு காரியம், ஒரு பைக் வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, ஒரு வேலை எதுவாக இருக்கட்டும், தேவனோடு கூட நீங்கள் பேசுங்க. மோசே ஆண்டவரோடு கூட பேசுவார். ஆண்டவரோடு கூட பேசி அந்த மீட்டிங்கை டென்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கூடாரத்தில் போய் ஆண்டவரோடு கூட பேசி, ஆண்டவரே அடுத்தது நான் என்ன பண்ணணும். அதே போல் தான் யோசுவாவும் அதிகாலையில் எழுந்து ஆண்டர்கிட்ட பேசுவார், ஆலோசனை பண்ணுவார். ஆண்டவர் அவர்கிட்ட ஆலோசனை பண்ணுவார், இப்படி போ, அது செய், அதை பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட ஆலோசனை பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இல்லை, நம்ம ஏதாவது நம்ம மனைவிக்கு சொல்லாமல் வாங்கிட்டாவே மனைவி கோவப்படுவாங்க, ஏன் என்கிட்ட சொல்லாமல் செஞ்சேன். அப்பா அம்மா கேட்பாங்க, ஏன் என்கிட்ட சொல்லாமல் செஞ்சுட்டான். அப்போ உங்களையும் என்னையும் படித்த கர்த்தர்கிட்ட நம்ம ஆலோசனை பண்ணாமல் ஒரு காரியத்தை செஞ்சால் ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வருகின்ற நாட்களில் நாம் கர்த்தரோடு கூட ஆலோசனை செய்து எல்லா காரியத்தையும் செய்வோம். ரெண்டாவது, கர்த்தரின் ஆவியை கொண்டு நம்ம மூடிக்கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் என் ஆவியை அல்லாமல் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களை மூடிக்கொள்ள விரும்புகிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த மக்களைப் போல நம்ம இல்லாதபடிக்கு, பாவத்தோடு பாவத்தை கூட்டாதபடிக்கு, தேவனோடு கூட ஆலோசனை பண்ணாமல் அவர்கள் இருந்தாங்க, அதுபோல் நம்ம இல்லாதபடிக்கு, தேவனுடைய பிரசன்ஸால் தங்களை மூடிக்கொள்ளாதபடிக்கு, அவர்கள் மற்றவர்களால் தங்களை பாதுகாத்து கொள்ளணும்னு நினச்சாங்க. இவர்கள் செய்த தவறை நம்ம செய்யாதபடிக்கு, இனி பாவத்தோடு பாவத்தை கூட்டாமல் நம்ம எப்பொழுதும் தேவனோடு கூட ஆலோசனை செய்து தேவனுடைய ஆவியில் நம்ம எப்பொழுதும் நிறைந்திருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் தியானித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, நாங்கள் பாவத்தோடு கூட பாவத்தை கூட்டாமல் ஆண்டவரே, எப்பொழுதும் எதை செய்தாலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சொல்லி செய்ய ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனை எடுத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, யோசுவா அநேக நேரங்களில் உம்முடைய ஆலோசனை எடுத்துக்கொண்டார் ஆண்டவரே, அப்படியாக எடுக்க நீர் உதவி செய்யுங்க. உம்முடைய ஆவினாலே எங்களை ஆண்டவரே நாங்கள் மூடிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.